வணக்கம் சார். வணக்கம். மைட்டோகான் லேப் ஒரு மிகப்பெரிய லேபாக இருக்குது. திருப்பூர் ஃபுல்லாக நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க. ஆமாம். எப்போ சார் மைட்டோகான் ஸ்டார்ட் பண்ணீங்க? வணக்கம். நான் மைட்டோகான் லெபார்ட்ரி 2014 திருப்பூரில் ஆரம்பிச்சிருக்கிறோம். 14 மார்ச்சில். அப்போது இதே இடம்தான் இன்றைக்கி வரைக்கும் இது நம்ம லெபார்ட்ரியை விஸ்தரிப்பு பண்ண வரைக்கும் ஒரே இடத்துல தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். 12 ஆண்டுகள் நிறைவாயிடுச்சு. மைட்டோகான் லெபார்ட்ரியை தனி ஒரு நிறுவனமாக ப்ரொப்ரைட்டரிஷிப்பாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இங்கே எத்தனை பேர் சார் வேலை செய்கிறாங்க? உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ்? இங்கே டெக்னீஷியன்ஸ் 7 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே டிஎம்எல்டி, பயோகெமிஸ்ட்ரி அண்ட் மைக்ரோபயாலஜி கன்சல்டன்ட் வச்சுருக்கிறோம். அவங்க வந்துட்டு பிஹெச்டி இன் மைக்ரோபயாலஜி. அதுக்கு அடுத்ததாக இருக்கிற கலெக்ஷன்ஸில் இருக்கிறவங்க அவங்க எல்லாமே டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னீஷியனாக தான் இருப்பாங்க. நான் படிச்சிருக்கிறது எம்எஸ்சி எம்ஃபில் பயோடெக்னாலஜி. நான் இதுக்கு முன்னாலேயும் இதே துறையில் பணியாற்றிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த லெபார்ட்ரி என்னோடய பேஷனாக 2014 ஆரம்பித்தேன். திருப்பூரில் நம்ம முதல் முறையாக ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மைட்டோகான்ங்கிற நேமே ஒரு ரொம்ப யூனிக்கான நேமாக இருக்குது சார். ஆமாம். இது நீங்கள் ரொம்ப யோசித்து செலக்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இதுக்கு ஏதாவது ஸ்டோரி அந்த மாதிரி இருக்குங்களா சார்? ஆமாம், கட்டாயமாக இருக்குது. நல்ல கேள்வி கேட்டீங்க. மைட்டோகான் லெபார்ட்ரி ஆரம்பிக்கும்போது ஒரு ரொம்ப சிறப்பான முறையில் அது ஆரம்பிக்கப்படணும்னு நினச்சது தான் அதுக்கு காரணம். மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க, பவர் ஹவுஸ் ஆஃப் செல். அப்போ அந்த பவர் ஹவுஸ் ஆஃப் செல்லுங்கிறது ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணும். அதோட க்ரப் சைக்கிள் அதையெல்லாம் நாங்கள் காலேஜில் தான் படித்தோம். இது எப்படி ஏடிபி ஏடிபி சிந்தசிஸ் ஆகுது, ஒரு செல்குள்ளே மைட்டோகாண்ட்ரியா எவ்வளோ ஒரு மகத்தான வேலை பார்க்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மைட்டோகாண்ட்ரியாவுக்குன்னு சொல்லி இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குதுங்கிற போது அதை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு எங்களை. அந்த காரணத்தினால தான் மைட்டோகாண்ட்ரியான்னு பேர் வச்சுருக்கோம். இந்த மைட்டோகாண்ட்ரியா இல்லாத செல்ஸே கிடையாது. அத்தனை செல்ஸையும் இயக்கிறது மைட்டோகாண்ட்ரியா தான். ஸோ அப்படி ஒரு நல்ல பெயரை தேர்வு பண்ணி வச்சோம். அது எங்களுக்கு ரொம்ப சிறப்பான வாய்ப்புகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்குது. உண்மையிலேயே அது பவர் ஹவுஸ் ஆஃப் செல் தான். இப்போ திருப்பூர் ஃபுல்லாகவே நீங்கள் கலெக்ஷன் சென்டர்ஸ் வச்சு கலெக்ட் பண்ணிட்டு வரீங்களாங்க சார்? ஆமாம். நாங்கள் மைட்டோகான் லெபார்ட்ரி திருப்பூர் நியர்பை சிட்டிஸ் ஆல்சோ, ஈவன் நம்ம தாராபுரம், பல்லடம், அவினாசி, மங்களம், காங்கேயம் இருக்கக்கூடிய நியரஸ்ட் சிட்டிஸும் நம்ம கலெக்ஷன் பாய்ஸ் எடுக்கிறாங்க. அதே போல் திருப்பூருடைய இன் அண்ட் அரவுண்டு ஏரியாஸ்லேயும் சாம்பிள் கலெக்ஷன்ஸுக்கு டெக்னீஷியன்ஸ் போய் கலெக்ட் பண்ணுறாங்க. இங்கே என்னென்ன மாதிரியான டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் ஆஃபர் பண்ணிட்டுருக்கீங்க சார்? இங்கே இது வந்துட்டு டயக்னாஸ்டிக் சென்டர் பியூர்லி. நம்ம ஜென்ரலாக பண்ணக்கூடியது வந்துட்டு கிளினிக்கல் பெத்தாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி அண்ட் மாலிகுலார் பயாலஜி. ஹிஸ்டோபெத்தாலஜி நம்ம லெபார்ட்ரியில் டாக்டர் இல்லை, நாங்கள் பண்ணுறதில்ல, அவுட் சோர்ஸ் பண்ணுறோம். மற்றது எல்லாமே நம்ம லெபார்ட்ரியில் பண்ணக்கூடிய டெஸ்ட்ஸ் தான். இந்த இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட்லேயும் நாங்கள் மாஸ்டராக தான் இருக்கிறோம். எல்லா டெஸ்ட்ஸையும் அவ்வளோ நல்லா பண்ணுறதுனால எங்களுக்கு நல்ல ரேப்போ கிடச்சிருக்குது. டாக்டர்ஸ் எங்களை ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. நம்ம ரிப்போர்ட்ஸ் மேலே ஒரு தனி மரியாதையோடு தான் நாங்கள் ரிப்போர்ட்டை ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்களோட ரிப்போர்ட்ஸ் மற்ற லெபார்ட்ரிஸை விட ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க சார். அப்படி இல்லை, அப்படி யாரும் ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியாது. எல்லா டெஸ்ட்டுக்குமே டேர்ன் அரவுண்ட் டைம், அந்த டேர்ன் அரவுண்ட் டைமை ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணணும். டெக்னீஷியன்ஸ் வந்துட்டு அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், இன்ஸ்ட்ருமெண்ட் சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஸோ எங்களுக்கு இருக்கிற டெக்னீஷியனும் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அந்த டைமில் நாங்கள் ரிப்போர்ட்டை முடிக்கணும். அதை ஆத்தரைஸ் பண்ணுறதுனாலையும் கொஞ்சம் முன்னால் கொடுக்குறதா இருக்கலாமே தவிர ரிப்போர்ட்டை வந்துட்டு ஃபாஸ்ட்டாக கொடுக்கறதுங்கிறது ஒரு விஷயம்னு சொல்லிட முடியாது. சில டெக்னாலஜி, ஈவன் எங்களோட மாலிகுலார் பயாலஜி ஆர்டிபிசிஆர் அதில் நாங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தோம். அதுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஎஸ் பிராண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் CFX 96 எக்ஸோ ஃபாஸ்ட்டுங்கிற ஒரு கிட்டு சவுத் கொரியனோட ஜீன் ஒரு கிட்டு இருந்ததுனால தான் எங்களால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிப்போர்ட் பண்ணணும்.
அது மாதிரி சில டெஸ்ட்டுகளுக்கெல்லாம் நாங்கள் ஃபாஸ்ட்டு தான். எல்லா டெஸ்ட்டுகளையும் டர்ன் அரவுண்ட் டைம் அப்படி சொல்லிட முடியாது. சில டெஸ்ட்டு நாங்கள் ஃபாஸ்ட்டாக கொடுக்குறோம். ஜென்ரலி டாக்டர்ஸ் கிட்ட உங்கள் மேலே ஒரு நல்ல ரெப்யூட்டேஷன் இருக்குது சார். இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அவங்க எங்களை நம்புகிறாங்க, நாங்கள் அதைய நம்பிக்கையை காப்பாற்றுறோம். அது வந்து ட்ரஸ்ட்டு தான். ஒரு லெபார்ட்ரியாக ஒரு பர்சனும் அவங்க நம்புகிறாங்க, நாங்கள் அந்த நம்பிக்கையை காப்பாற்றிட்டு இருக்கிறோன்னு நினைக்கிறோம். உங்ககிட்ட என்னென்ன மாதிரி பேக்கேஜஸ் அவைலபிளாக இருக்குது சார்? அது மாதிரி ஒரு ஜென்ரல் பேக்கேஜஸ் மாஸ்டர்கள் செக்அப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே நம்ம லெபார்ட்ரி பேக்கேஜ் கொடுக்குறோம். அதில் மாஸ்டர்கள் செக்அப்னே ஒன்று கொடுக்குறோம். அதில் பேலியோ பேக்கேஜ், மைட்டோகான் லெபார்ட்ரி பேக்கேஜ் அண்ட் ஹெல்த் ஏ, அலர்ஜி பேக்கேஜ், விட்டமின் பேக்கேஜ், இப்படி டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் டைப் ஆஃப் பேக்கேஜ், கார்டியாக் பேக்கேஜ், இன்ஃபர்டிலிட்டி ஃபீமேல் பேக்கேஜ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அந்த மாதிரி கொடுக்குறோம். அந்த தேவைகளை பொறுத்து அவங்க பண்ணிக்கிறாங்க. இந்த லேபில் தான் திருப்பூர்லேயே வந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இங்கேயே இருக்குது, அப்புறம் வெளியில் கொடுக்க வேண்டிய நீட் கம்மியாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன் சார். ஆல்மோஸ்ட் உண்மை தான், நம்ம கொடுக்குறோம். அது மாதிரி சில லெபார்ட்டரிஸ் நம்மள மாதிரியும் வச்சுருக்காங்க திருப்பூரில். நம்ம அட்வான்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கறனால நம்ம பெருமையாக நம்ம சொல்கிறதையும். வேறு சொல்லுங்கள் நீங்கள். தேங்க்யூ சாருகேசி. தேங்க்யூ சார். உங்கள்கிட்ட இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் கேதர் பண்ணியிருக்கோம். இதனால் நிறைய மக்கள் உங்களை பற்றியும் உங்கள் லேப் பற்றியும் தெரிஞ்சுப்பாங்க. இதனால் நாங்கள் நிறைய பெனிஃபிட் ஆகும். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ஓகே, நன்றி.